டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நேற்று மாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று வெடித்து சிதறியது. இதில் 9 பேர் பலியாகியுள்ள நிலையில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் பயங்கரவாதிகளின் சதி இருக்கலாம் என கருதப்படும் நிலையில் ஹூண்டாய் i20 காரை ஓட்டி சென்றவரின் போட்டோ வெளியாகியுள்ளது. நம் நாட்டின் தலைநகரமான டெல்லியில் எப்போதும் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த நிலையில்தான் நேற்று மாலை 6:52 மணியளவில் டெல்லி செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1வது நுழைவு வாயில் அருகே மெதுவாக சென்ற கார் திடீரென பயங்கர சத்தத்தோடு வெடித்து சிதறியது. இதில் அருகே நின்ற 13 வாகனங்கள் எரிந்து நாசமாகின. இந்த சம்பவத்தில் 9 பேர் பலியாகி உள்ளனர். 20 பேர் காயமடைந்தனர். உடனடியாக தீயணைப்பு வாகனங்களில் வந்தவர்கள் தீயை அணைத்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கார் வெடிப்பின் பின்னணி குறித்து அரசு, போலீஸ் தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதுபற்றி மத்திய உள்துறை அமைச்சர், நாங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருகிறோம். அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழுமையான விசாரணையை நடத்துவோம் என கூறியிருக்கிறார். பயங்கரவாதிகளின் சதி இருக்கலாம் என கருதப்படுகிறது. டெல்லி கோட்வாலி போலீசார் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உபா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், உபா 16, 18 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. NIA அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்துள்ளனர். மேலும் கார் வெடித்த இடத்தை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தீவிரமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக CCTVயில் பதிவான காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் முதல்கட்ட விசாரணையில் ஹூண்டாய் i20 கார் தான் வெடித்துள்ளது என தெரிய வந்திருக்கிறது. இந்த கார் செங்கோட்டையின் அருகே சுனேகிரி மசூதி அருகே 3 மணி வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துக்கு கார் 3:19 மணிக்கு வந்து மாலை 6:48 மணிக்கு புறப்பட்டுள்ளது. இது CCTV கேமரா காட்சி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6:48 மணி அளவில் அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கேமராவில் காரை ஓட்டிய டிரைவரின் முகம் தெளிவாக தெரிகிறது. அதன் பிறகு முகமூடி அணிந்திருக்கிறார். தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பரவி வருகிறது. அது மட்டுமின்றி போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் இந்த கார் முகமது சல்மான் என்பவரின் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது. ஹரியானா பதிவெண்ணில் வாங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் விற்பனை செய்திருக்கிறார். இந்த கார் பல்வேறு நபர்களுக்கு கைமாறி உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த நதீம் என்பவருக்கும் மாற்றப்பட்டுள்ளது. அதன் பிறகு தொடர்ந்து மாறி உள்ளது. கடைசியாக உமர் முகமது என்பவரிடம்தான் இந்த கார் இருந்தது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கார் கைமாறியவர்களின் செல்போன்களை தொடர்பு கொண்டால் அது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.